வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.41 தேர்ட் ஒன். ஓகேவா? டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். தேர்ட் வந்து 2x² - 2x + 9 = 0. இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கம்மா, எடுத்துக்காட்டு 3.41 தேர்டு சம். பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்க. 2x² - 2x + 9 = 0. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எழுதுவோம். 2x² - 2x + 9 = 0. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டாஸ் = b² - 4ac. இதுதான் என்னது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து தரோவாக படிச்சுக்கணும். b² - 4ac. ஓகேவா? நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த சமன்பாட்டிலேருந்து ஏபிசி வேல்யூ வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 2x² - 2x + 9 = 0. இதில் வந்து பாருங்கள், ax² + bx + c = 0. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் ஏயோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து -2, சியோட வேல்யூ வந்து எழுதுமா 9. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபிசி வேல்யூஸ் எழுதுவோமா? ஏயோட வேல்யூ வந்து எழுதுமா 2, பியோட வேல்யூ என்னது -2, சியோட வேல்யூ என்னதுமா 9. ஏபிசி வேல்யூஸ் வந்து எழுதியாச்சு. பாருங்கள், டெல்டா = b² - 4ac. பியோட வேல்யூ என்னதுமா -2 the whole square -4. ஏயோட வேல்யூ 2, சியோட வேல்யூ வந்து 9. ஓகேம்மா? 4 இது வந்து எப்படிமா நான் ஸோ தட் இஸ் 54 தானம்மா. 4 * 2 வந்து 8. ஓகேம்மா, 8 ஓகே சரிதா. ஸோ தட் இஸ் 72 தானே ஆன்சர். 4 * 2 வந்து 8, 8 * 9 வந்து தட் இஸ் ஹியர் வந்து 72. 72லேருந்து 4 கழிச்சா மைனஸ் வந்து எனது 68. டெல்டா வந்து எனது -68 வருது. ஸோ திஸ் இஸ் <0. பாருங்கள், டெல்டா வந்து <0. அப்படி தானே இது மைனஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ டெல்டா மஸ்ட் பி <0. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆன்சர் வரும்? மெய் மூலங்களினுடைய தன்மை என்னது? மெய் மூலம் இல்லை. அப்படி தானம்மா? ஏன்னா டெல்டா வந்து <0 இருந்தால் மெய் மூலம் இல்லை. ஆனால் இதில் வந்து 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, டெல்டா வந்து <0 என்னது? மூலங்கள் வந்து என்னது? முதல்ல இந்த 3 கண்டிஷனை படிக்கணும். மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. எப்போ? டெல்டா வந்து <0 இருக்கச்சுமே. செகண்ட் வந்து டெல்டா = 0 இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஓகேவா? தென் தேர்டு கண்டிஷன், டெல்டா வந்து <0 அப்படின்னு சொன்னால் என்னவாக இருக்கும்? டெல்டா வந்து <0னா மெய் மூலம் இல்லை. ஆக்சுவலி இந்த 3 கண்டிஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தரோவாக, நமக்கு ப்ராப்ளம் இதோடு முடிஞ்சு போயிட்டு, மெய் மூலம் இல்லை அப்படின்னு ஒரு இதோடு நமக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? நம்ம வந்து டெல்டா <0 இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க. டெல்டா வந்து <0 என்ன? டெல்டா = 0 என்ன? டெல்டா <0 என்ன அப்படின்னு சொல்லி இந்த 3 கண்டிஷன் வந்து நம்ம தரோவாக படித்து வச்சுக்கணும். தரோவாக வச்சா தான் நமக்கு இதில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். டெல்டா இஸ் <0. ஸோ இது வந்து மெய் மூலம் இல்லை. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிச்சுக்கிடணும். ஓகேவாம்மா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து மேக்ஸ் அம்மா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவாம்மா? இந்த என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை வந்து என்ன செய்யணும்? ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கம்மா. உடனே கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராப்ளம் வேணும், அந்த ப்ராப்ளம் வேணும்னு சொல்லி நீங்கள் ப்ராப்ளத்தோட நம்பர்ஸ் போட்டால்
24 ஹவர்ஸில் என்ன செஞ்சுருவேன், வீடியோவாக என்ன செஞ்சுருவேன், அப்லோட் பண்ணி விட்ருவேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் ஈவினிங் ஒரு நைட் ஒரு 7 to 9க்கு லைவ் டியூஷனாகவும் வரேன். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.